தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த முடிவுகளை வெளியிட்டார். தேர்வு எழுதிய 7,92,494 மாணவர்களில் 95.03% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 96.7% மாணவிகளும் 93.16% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட 3.54% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவிகிதம் 91.94%ஆகவும், அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 95.71%ஆகவும் உள்ளது. தமிழில் 135 பேரும், கணிதத்தில் 3022 பேரும், இயற்பியலில் 1125 பேரும், வேதியியலில் 3181 பேரும், உயிரியலில் 827 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் 98.82% தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் 2 மற்றும் 3வது இடங்களை பிடித்துள்ளன. 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு தில்லியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா ஈரான் 20வது கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு அவர் உபதலைமை வகிக்கிறார். இந்தியா ஈரான் நட்புறவு ஒப்பந்தத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கூட்டு ஆணைய கூட்டம் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேலும் பலப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு விமான பயணத்திற்கு முன்பதிவை செய்திருந்த முப்படை வீரர்களுக்கு இலவச மறுபயணத்திற்கான டிக்கெட் வழங்க ஏர் இந்தியா நிறுவனம் முன்வந்துள்ளது. விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்ல முன்பதிவு செய்திருந்த முப்படை வீரர்கள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக தங்கள் பயணங்களை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ராணுவ வீரர்களுக்கு மறுபயணத்திற்கான இலவச டிக்கெட்டும் ரத்து செய்யும் டிக்கெட்டுகளுக்கு முழு கட்டணத்தையும் திரும்ப வழங்கவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. நேர்மறையான கண்ணோட்டத்துடன் தேர்வு முடிவுகள் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். +2 தேர்வு முடிவு வெளியானதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முடிவு எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்ச்சி பெறாதவர்கள், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் காலம் வழங்கத்தான் போகிறது என்றும், இது உங்கள் வாழ்வின் தொடக்கம் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நண்பனாக துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். எல்லையோர மாநிலங்களில் தீவிர கண்காணிப்புடன் பாதுகாப்பை பலப்படுத்தி உஷாராக இருக்குமாறு அம்மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் லடாக், ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கும் தீவிரவாத முகாம்களை ராணுவம் தாக்கி அடித்தது குறித்து அரசு அனைத்துக் கட்சி தலைவர்களிடம் மத்திய அரசு சார்பில் எடுத்துரைக்கிறது. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் வேடிகனில் தொடங்கியுள்ளது. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க சிஸ்டைன் சிற்றாலயத்தில் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான இரகசிய ஆலோசனைக் கூட்டமும் வாக்கெடுப்பும் நடைபெறும். சுமார் 133 கார்டினல்கள் பங்கேற்று புதிய போப்பை தேர்வு செய்வார்கள். இந்தியாவைச் சேர்ந்த பிலிப் நேரி பெரோவ், பசேலியோஸ் கிளிம்ஸ், அந்தோனி பூலா, ஜார்ஜ் ஜேக்கப் குவகாட் ஆகிய 4 கார்டினல்கள் வாக்களிக்க உள்ளனர்.